அவருடைய மகனுக்கு திருமணம் செய்ய நினைத்தார். எனவே இளவரசனை அழைத்து அவரின் விருப்பத்தினை அறிய விரும்பினார். மறுநாள் அவை கூடியது. காட்சி 1. அரசர். வேலைகளையும் சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக்க மகிழ்ச்சி. ஆமாம், இளவரசர் எங்கே? அவரிடம் ஒரு முக்கியமான விஷயம் குறித்து பேச வேண்டும். இளவரசர் வால் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது வந்து விடுவார். வணக்கம் தந்தையே. அரசவைக்கு தாமதமாக வந்ததற்கு என்னை மன்னிக்கவும். நான் வால் பயிற்சி செய்து கொண்டிருந்தேன். மிக்க மகிழ்ச்சி இளவரசே. உனக்கு திருமணம் செய்யலாம் என்று எண்ணியுள்ளேன். எப்படிப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறாய்? தந்தையே, மிகவும் நேர்மையான பொய்யே பேசாத பெண்ணை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன். மிக்க மகிழ்ச்சி இளவரசே. உன் விருப்பப்படியே ஒரு பெண்ணை தேர்வு செய்யலாம். ஆகட்டும் தந்தையே. சரி, நாளை சந்திப்போம். மன்னர் அந்த நாட்டு அமைச்சர்கள் எல்லாம் கூப்பிட்டு யோசனை கேட்டார். அமைச்சர்கள் சொன்னபடி திருமணமாகாத எல்லா பெண்களையும் அழைத்து வரும்படி மன்னர் கூறினார். மறுநாள் அவை கூடியது. பெண்கள் அனைவரும் வந்தனர். அந்த அரண்மனையில் வேலை பார்க்கும் பணிப்பெண்ணின் மகள் வள்ளியும் அவர்களுடன் வந்திருந்தாள். காட்சி 2. வணக்கம் அமைச்சர்களே. அமைச்சரே, பெண்களை அழைத்து வாருங்கள். ஆகட்டும் அரசே. பெண்களே வாருங்கள். வணக்கம் அரசே. வணக்கம் பெண்களே. உங்கள் ஒவ்வொருவரிடமும் ஒரு விதை தருகிறேன். விதையை வீட்டுக்கு கொண்டு போய் நன்றாக தண்ணீர் ஊற்றி வளர்க்க வேண்டும். 4 மாதங்கள் கழித்து யாருடைய செடி நன்றாக வளர்ந்ததோ அந்த பெண்ணையே இளவரசர் திருமணம் செய்து கொள்வார். புரிந்ததா? அமைச்சரே, அவ்விதைகளை எடுத்து வாருங்கள். காய்கறி செடிகளையும் மரங்களையும் வளர்த்து வருகிறேன். நானும் நீங்கள் கூறியபடியே செய்கிறேன். மிக்க மகிழ்ச்சி. சென்று வாருங்கள். ஆகட்டும் அரசே. வள்ளி அந்த விதையை ஒரு தொட்டியிலிட்டு தினமும் தண்ணீர் ஊற்றி பார்த்து கொண்டாள். ஆனால் அந்த விதை முளைக்கவே இல்லை. தோட்ட வேலை செய்பவரிடம் கேட்கலாம் என்று எண்ணிய வள்ளி தோட்ட வேலை செய்பவரை சந்தித்தாள். வணக்கம் ஐயா. ஐயா, விதை ஊன்றி செடி வளர்ப்பது எப்படி என்பதை கூறுங்கள். கூறுகிறேன், கேள். முதலில் வளவதாக இருக்க வேண்டும். அப்பல்லில் விதை ஊற்றி நீர் ஊற்ற வேண்டும். செடி வளர இயற்கை உறவும் சூரிய ஒளியும் மிகவும் அவசியம். புரிந்ததா? புரிந்தது ஐயா. நான் வருகிறேன். வாமா. வள்ளி தோட்ட வேலை செய்பவர் கூறியபடியே செய்தாள். ஆனால் அந்த விதையை முளைக்கவே இல்லை. மன்னர் எல்லா பெண்களையும் அவரவர் செடியை எடுத்துக்கொண்டு வரும்படி கோரினார். வள்ளியும் முளைக்காத அவளின் தொட்டியை தூக்கி கொண்டு மிகவும் வருத்தமாக போனாள். மற்ற பெண்களின் தொட்டிகளில் உள்ள செடிகள் எல்லாம் நன்றாக வளர்ந்து பூக்கள் பூத்திருந்தன. காட்சி 3. அரசவை. வணக்கம் பெண்களே. வளர்ந்த செடிகளை கொண்டு வந்தீர்களா? ஆமாம் அரசே. மன்னர் பெண்கள் கொண்டு வந்த செடிகளை பார்வையிட்டார். அரசே, இளவரசியார் என்று தேவை செய்து விட்டீர்களா? ஆம் அமைச்சரே. இந்த வெறும் தொட்டியுடை வந்திருக்கும் இந்த வள்ளிதான் இளவரசி. அரசே, எங்கள் தொட்டிகளில் அளவா செடிகள் நன்றாக வளர்ந்துள்ளன. அரசே, அவள் தொட்டியில் செடி வளரவே இல்லையே. அவ்வாறு இருக்க இவ்வள்ளியை எவ்வாறு தேர்வு செய்தீர்கள்? பெண்களே, நான் கொடுத்த விதைகள் எல்லாம்
அவிய வைத்த விதைகள் எதுவுமே முளைக்காது. ஆனால் நீங்கள் எல்லோரும் பொய் சொல்லி வேறு விதையை வைத்து செடியை வளர்த்து கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஆனால் இந்த பெண் வழிதான் உண்மையாக நான் கொடுத்த விதையை விதைத்தார். இந்த பெண் தான் இளவரசர் தேடிக் கொண்டிருக்கும் பொய் பேசாத பெண். நன்றாக பூ பூத்திருந்த தொட்டிகளை வைத்திருந்த பெண்கள் எல்லோரும் பதில் பேச முடியாமல் தலை குனிந்தனர். அரசர் இளவரசருக்கும் வள்ளிக்கும் திருமணம் செய்து வைத்தார். நன்றி. வேதாந்த் சுழன்று வேர்ப்பித்தது உலகம். அதனால் உழண்டும் உழவே தலை, தலை சிறந்த தொழிலை வேர்ப்பதுள்ள உழவை. அனன்யா மக்கள் தொண்டை மகேசன் தொண்டை என்பதை மனதில் நிறுத்தி செயல்படும் மாமன்னர் மன்னன். நட்சத்திர அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்பதை நம்பும் இளவரசர். விஹாரம் உண்மையும் நேர்மையும் நம்மை வாழ்வில் உயர்த்தும் என்பதை நம்பும் வள்ளி. சுனிதா அத்விகா பொய் சொல்லுதல் கூடாது என்பதை உணர்ந்த பெண்கள். தனுஸ்ரீ கதை தொகுப்பாளர். நன்றி.